வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ரமண மகரிஷி அவதரித்த ஸ்தலம் திரு பூமிநாதேஸ்வர திருக்கோயில் திருச்சுழி. இத்திருக்கோயிலின் மூலவர் பல பெயர்கள் உண்டு. திருமேனிநாதர், திரு பூமீஸ்வரர், சுழிகேசர், பிரளய விடங்கர், தனுநாதர், மணக்கோலநாதர், கல்யாணசுந்தரர், புவனேஸ்வரர் அப்படின்னு. தாயாருக்கும் பல பெயர்கள் உண்டு. துணை மாலை அம்மன், சகாயவல்லி, சொர்ணமாலை, முத்துமாலை, உமையாள், மாணிக்க மாலை அப்படின்னு. ஸ்தல விருட்சம் அரசு, புன்னை. தீர்த்தம் பாகவரி நதி, அதை குண்டாறு அப்படின்னு அழைக்கிறது உண்டு. கவ்வை கடல் சன்னதிக்கு எதிரில் உள்ளது. அதான் முதல்ல பார்த்த தீர்த்தம். சுவாமி சன்னதியில் உள்ள ராஜகோபுரம் 7 நிலைகளுடன் கூடியது. வாயிலில் உள்ள அதிகார நந்தி தேவரை வணங்கி உள்ளே சென்றால் அருகாற்பீடம் காணப்படுகிறது. அடுத்து சபா மண்டபம், அந்தாளர மண்டபம், அர்த்த மண்டபங்கள் உள்ளன. மூலலிங்க பெருமான் ஆகிய திருமேனிநாதர் சுயம்பு லிங்கமாக கருவறையில் காட்சி தருகிறார். வழிபட்டு வெளியில் சபா மண்டபத்தில் சிலை வடிவில் விளங்கும் நடராஜரை தரிசித்து வெளியே வந்து முதல் திருச்சுற்றை அடையலாம். நான் போன டைமில் எப்படி இருந்தது அப்படின்னா, திடீர்னு இயற்கையான வெளிச்சத்தை பார்க்க முடிஞ்சுது. அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. திடீர்னு பவர் கட் ஆனதில் எப்படி அழகாக இயற்கை சூரிய வெளிச்சத்தில், அதே மாதிரி பக்தர்களின் அகல் விளக்கு வெளிச்சத்தில் கோவில் எவ்வாறு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த காலத்தில் எப்படியெல்லாம் அந்த பெயிண்டிங் ஒர்க் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் சின்ன சின்ன ஸ்பேஸில் எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்கிறத இப்போ பல கோயில்களில் நம்மளால் பார்க்க முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரியான கோவில்களில் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து கற்றுக்கொண்டு இன்றைய இந்த பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்ம புது கோயில்களில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தையும் இதில் பதிவிடுகிறேன். கிழக்கே சூரியன், தெற்கே 63 சப்தமாதர்கள் உள்ளனர். தென்மேற்கில் விநாயகர், மேற்கில் சோமாஸ்கந்தர், விஸ்வநாதர், விசாலாட்சி, சுளிகை கோவிந்தர், வடமேற்கில் முருகன் ஆகியோர் எழுந்தருளியுள்ளனர். வடக்கே சண்டேஸ்வரர் கோயில் உள்ளது. வடகிழக்கே நடராஜ பெருமானும், கிழக்கே காலபைரவர், சந்திரன் ஆகியோரும் விளங்குகின்றனர். இங்கே துணை மாலை அம்மன் சன்னதி உள்ளது. திருமண தோஷம் உள்ள பெண்கள் இங்கு வந்து அம்மனுக்கு மஞ்சள் சரடு வைத்து வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் பந்தம் ஏற்படும். துணை மாலை நாயகி சகாய முத்திரை காட்டி காட்சி தருவதால் சகாயவல்லி என்றும் அழைக்கப்படுகிறார். பொதுவாக அம்மனுக்கு கீழே ஸ்ரீசக்கரம் அமைந்து இருக்கும். இங்கு அம்மன் சன்னதியில் உள்ள அர்த்த மண்டபத்தின் மேல் விதானத்தில் ஸ்ரீசக்கரம் உள்ளது. நம்ம வெளியில் நின்னே பார்க்கலாம். அதை ரொம்ப அற்புதமாக அந்த ஆகாய ஸ்ரீசக்கரம் அப்படின்னு இந்த ஸ்ரீசக்கரத்தை அந்த அடியார்கள் அழைக்கிறாங்க. பூமாதேவி இங்கு வந்து சிவபூஜை செய்து தன் பாவங்களில் இருந்து நிவர்த்தி அடைந்தாள். எனவே இங்கு வந்து ஈசனை வழிபடுவோருக்கு 7 ஜென்ம பாவங்களும் விலகிவிடும் என்பது ஐதீகம். அதேபோல் திருமேனிநாதரை வழிபட்டால் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியாக வாழலாம். நிலத்தில் ஏதேனும் சிக்கல், விளைச்சல் குறைபாடு என இருந்தால் நிலத்தில் இருந்து மண் எடுத்து வந்து சிவனாரின் சன்னதியில் வைத்து வேண்டிக் கொண்டு பிறகு நிலத்தில் அந்த மண்ணை கலந்து விட்டால் விவசாயம் சிறப்பாக இருக்குது அப்படின்றது பலரின் நம்பிக்கையாக இன்றும் அதை தொடர்ந்து பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு இந்த திருக்கோயிலில் என்ன அப்படின்னா, எல்லா இடங்களிலும் செய்த பாவங்கள் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் நீங்கும். ஆனால் இந்த ஊரில் செய்த பாவம் இங்கின்றி வேறு எங்கும் தீராது. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு இந்த திருக்கோயிலில் என்ன அப்படின்னா, இறந்தவர்களுக்கு அர்ச்சனை செய்து மோட்ச தீபம் ஏற்றும் வழக்கம் இந்த ஆலயத்தில் இருக்கும் சிறப்பாகும். அப்படி இறந்தவர்களுக்காக அர்ச்சனை செய்து மோட்ச தீபம் ஏற்றினால் இறந்தவர்களின் பாவங்கள் களையப்பட்டு அவர்கள் 21 பிறவியை கடந்து சிவகதி அடைவார்கள் அப்படின்றது இன்னொரு சிறப்பான விஷயம் இந்த திருக்கோயிலில். இறைவன் இங்கு திருமண கோலத்தில் அருள்கிறார். எனவே இங்கு வந்து திருமணம் செய்து கொள்வதை மக்கள் பெரும்பாக்கியமாக கருதுகிறார்கள். இத்தலத்தில் பிரளய வெள்ளம் ஏற்பட்ட போது ஒரு அம்பினால் சுழித்து அந்த வெள்ளத்தை பாதாளத்திற்குள் செலுத்தியதால் இந்த ஊர் திருச்சுழி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோயில் பலரால் பாடப்பட்டது.
எப்படின்னா, சுந்தரர் தேவாரத்திலும், மாணிக்க வாசகரது திருக்கோவையாரிலும், பெரிய புராணத்திலும், அப்பர் சம்பந்தர் பாடிய வைப்புத்தலத்திலும் இடம்பெற்றுள்ளது. இராமநாதபுரம் சமஸ்தான கோவில்களில் இதுவும் ஒன்று. இரண்யாக்ஷனின் காற்று, அதாவது ஸ்பரிசம் பூமாதேவியின் மீது வீசியதால் அதனால் ஏற்பட்ட தோஷத்தை போக்க பூமாதேவி வருடந்தோறும் ஆசி மாதம் மக நட்சத்திரத்தின் போது இங்கு ஈசனை பூஜை செய்வதாக ஐதீகம். இதனால் ஈசனுக்கு பூமிநாதர் என்ற பெயர் காரணம் உண்டாயிற்று. இத்தலத்தில் தவமேற்றிய நந்தி எம்பெருமானுக்கு அன்னை பார்வதி தேவி அருள் புரிந்து தனக்கு வாகனமாகவும் சம்மதித்த இடம் இத்திருக்கோயிலின் முன்னுள்ள அரச மரத்தடியாகும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த திருமேனிநாதர், பூமிநாதர், சகாயவல்லி தாயாரை திருச்சுழியில் சென்று வழிபட வேண்டும் அனைத்து அடியார்களும் இந்த காணொளியை பார்ப்பவர்கள். அப்போதான் இந்த காணொளியின் அர்த்தம் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நம்ம எதுக்காக ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குது அப்படின்றதுனால. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருச்சுழியில் ரமண பகவான் அருள் பாலித்தார், அருள் புரிந்தார், அங்கே தான் அவர் பிறந்தார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வாறாக இருந்த ரமண மகரிஷிக்கு ஒரு அடியார், ஒரு பக்தர் மிக சிறப்பாக ஒரு மண்டபம்லாம் கட்டியிருக்கிறாங்க. அவருடைய சிஷ்யருக்கு நான் சென்ற அன்று ஒரு ஜெயந்தி செலிப்ரேஷன் மிக சிறப்பாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பகவான் படித்த பள்ளி தலைமை ஆசிரியர் தான் இந்த விஷயம்லாம் எனக்கு சொன்னார். ஸோ அவர் சொல்லி தான் நான் இந்த இடத்துக்கே போனேன். போயிருந்த போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எவ்வளவு பேர், எவ்வளவெல்லாம் பக்தர்கள் எல்லாம் ரமண மகிழ்ச்சிக்கு பண்ணுறாங்க. நம்ம சனாதனம் தர்மம் வளர்கிறதுக்கு எத்தனை பேர் உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடிந்தது. ஸோ அந்த காட்சிகள் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பள்ளிப்படை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். ஸோ அந்த ஊரையும் நாம், அந்த ஊரில் இருக்கிற சிவன் கோயில், திருக்குளம், அந்த காட்சிகள் தான் நாம் இப்போ பார்க்குறோம். அந்த தூரத்தில் தெரிகிறதா ரமண மகர்ஷிக்கு கட்டின மண்டபம். சிறப்பாக நான் சென்றபோது அந்த ஜெயந்தி அன்னைக்கு நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்தாங்க. அன்னம்பாளிப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த அடியார்கள் இதையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க, நிர்வாகத்தினர், கோடானு கோடி நமஸ்காரங்கள், நன்றிகள். எவ்வளோ சிறப்பாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். நிறைய பேர் அங்கே போகணும், போய் மெடிடேஷன் பண்ணணும், தவம் பண்ணணும். எப்படி திருவண்ணாமலையில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ரமண மகரிஷி பிறந்த ஊர் திருச்சுழி, அதில் இவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இதே சிந்தனையோடு இப்போ நம்ம ஊரில் பிறந்திருக்காங்க அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க அடியார்கள், பக்தர்கள். அதை நாம் சென்று தரிசித்து தியானங்கள் எல்லாம் பண்ணி அதை மிக சிறப்பாக ஒரு க்ஷேத்திரமாக வளர்க்க வேண்டும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ரமண மகரிஷி படித்த, அவர் ஆரம்ப காலத்தில் படித்த பள்ளி. இந்த பள்ளியில் தான் ரமண மகர்ஷி முன்னாடி படித்தார். இப்போ அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாங்க எப்படி திருவண்ணாமலை ரமணாசிரமம் எப்படியெல்லாம் நிறைய உதவி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பண்ணுற உதவியில் தான் இந்த பள்ளியெல்லாம் நிறைய சிறப்பாக வளர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பக்த கோடிகள் இந்த மாதிரி பண்ணணும். ரமண மகரிஷி ஆன்மீக இளைஞர் நட்பணி மன்றம் அப்படின்னு அதை பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வரணும். எப்படி சுவாமி விவேகானந்தருக்கு இருக்கோ அதே மாதிரி ரமண மகரிஷிக்கும் அவங்கவங்க ரோல் மாடலில் ஒரு இளைஞர் நட்பணி மன்றம் வர வேண்டும். அப்போ தான் இந்த பாரத தேசம் நிஜமாகவே புண்ணிய தேசமாக மலரும். இப்போ நம்ம பார்க்குறது தான் பகவான் ரமண மகரிஷி பிறந்த வீடு. ரமண மந்திரம், சுந்தர மந்திரம் அப்படின்னு கோவிலுக்கும் இந்த இதுக்கும் நடுவில் ஒரு தெரு மட்டும்தான். இந்த தெருவோட முனையில் தான் பள்ளி இருக்குது. நடுவில் நாம் நின்று பார்த்துட்ருக்குறோம். நேராக போனோன்னா ஸ்கூலு, ரைட்டில் வீடு, லெஃப்டில் சுவாமி திருக்கோவில். வாழையடி வாழையாக ஞானிகளும் மகான்களும் வேறு எந்த நாட்டிலையும் பிறந்தது கிடையாது. தொடராக வந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு சிறந்த மகான், ஒரு சிறந்த ஞானி இந்த பாரத தேசத்தில் பிறந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த தேசத்துக்கே புண்ணிய பூமி அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இவ்வாறான சிறந்த புண்ணிய ஸ்தலங்களை நாம் தரிசிப்போம். ஓம் நமோ நாராயணா. ஓம் நம சிவாயா.